வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் மரவள்ளி கிழங்குல ஒரு சூப்பரான கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த மரவள்ளி கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு கூட்டு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டோம். அதுக்கப்புறமா சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தனியாக பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். கிழங்கு நல்லா குலைவாக வேகணும், அந்த அளவுக்கு விசில் விட்டுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஃபுல்லாக இறங்கட்டும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு கூட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கழுவிட்டு கரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியோட சாறு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா, இது கூடவே மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆறும்போது இன்னும் நல்லா திக்காயிடும். இனிமேல் இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நாம் கிழங்கு கூட்டில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே பண்ணுற ஒரு டிஷ் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.